ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரணேஷ் வீடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த vlogல டாப் ஸ்லிப் தான் போக போகிறோம். டாப் ஸ்லிப்பில் நிறைய அனிமல்ஸ் ப்ளஸ் எலிஃபெண்ட் கேம்ப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ட்ராவலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம என்ன vlog போகலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். நிறைய ரோட் கிளிப்பிங்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டாப் ஸ்லிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வந்தோடனே வெல்கம்ஸ் யூ டாப் ஸ்லிப் அப்படிங்கிற போர்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த செக் போஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஆனமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற போர்ட் பார்த்து நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நல்லா பச்சை பசேல்னு க்ரீனிஷாக அப்படியே மரம் செடி அப்புறம் அந்த நேச்சரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடம் நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு மைண்டுக்கு. நீங்களும் அந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள், நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னே சொல்லலாம். நாங்கள் போகும்போது ஒரு நல்ல சீனரி. அப்போ தான் வந்துட்டு சன் ரைஸ் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போனால் தான் நம்மளால் எலிஃபெண்ட் கேம்ப் பார்க்க முடியும். நாங்கள் போன டைமில் தான் அங்கே ஒரு பைசன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு 5 o'clock மாதிரி கிளம்பி அங்கே 6 o'clock ரீச் ஆனோம். அப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேன் வந்துட்டு 7:30 தான் டாப் ஸ்லிப் மேலே போகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த வேன் ஏறினா மட்டும்தான் எலிஃபெண்ட் கேம்ப் அப்புறம் நிறைய எலிஃபெண்ட்ஸ் ப்ளஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் போன நேரம் டீர் அதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் மேலே பார்க்குற வீடியோவில் நிறைய கிராஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் தான் நிறையா மான்கள், அதாவது டீர்ஸ் எல்லாமே காலையில் சாப்பிட்றதுக்கு அங்கே தான் வரும். நாங்கள் போன நேரம் அங்கே டீர்ஸ் இல்லை, பட் நாங்கள் இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம் அதுக்கு பக்கத்தில். நான் அந்த வீடியோ கிளிப்பிங் மறுபடியும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வேனில் பர் பர்சனுக்கு 250 rupees எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் கழித்து நிறைய மரம் ப்ளஸ் நல்ல ஒரு நேச்சர் சீனரி எனக்கு கிடச்சிது. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதில் நிறைய வந்துட்டு மான்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பீகாக்ஸ் நிறையா இருந்துச்சுங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். பீகாக்ஸ் இங்கே வந்துட்டு நிறையா இருக்குது. இனி நாங்கள் கொஞ்சம் மேலே வர நிறைய மரங்களை நாங்கள் பார்த்தோம். அதுவும் வரிசையாக நட்டு வச்சு சூப்பராக அடர்த்தியாக இருந்தது. பார்க்கவே ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் கிடைச்ச மாதிரி இருந்தது உள்ளே போகும்போது. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் நல்லா ஃபீல் ஆச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அந்த மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃப்ளோட் ஆகுமா. அந்த கைடு எங்களுக்கு வந்துட்டு அது சொன்னார், பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போகும்போது எந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களையும் கேரி பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் சேஃபாக நீங்கள் டஸ்ட்பினில் போடுங்க. அங்கங்கே போட்டிங்கன்னா நிறையா மிருகங்கள் வந்துட்டு சாப்பிட்டு இறந்துடும். நாங்கள் இந்த எலிஃபெண்ட் கேம்ப் பக்கத்தில் வந்தோடனே நிறையா மான்கள் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே வரும்போது ஒரு எலிஃபெண்ட்டையும் பார்த்தோம். அது எலிஃபெண்ட் கேம்புக்கு தான் வந்துட்டு இருந்தது. அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரியான ஃபெசிலிட்டி அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற சீனரிஸ் தான் அந்த கிளிப்பிங்கில் பார்த்துருக்கீங்க. கரெக்டாக நாங்கள் அங்கே போகும்போது தான் சன் நல்லா ரைஸ் ஆச்சு. அதனால எங்களுக்கு நல்ல ஒரு சீனரி கிளிப்பிங்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ அந்த இடத்த ரீச் பண்ணி நம்ம அந்த யானைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே டோட்டலாக 17 யானைகள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நிறைய மிருகங்களும் இங்கே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்த உடனே வந்துட்டு நிறைய யானைகள் அங்கே முன்னாடியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே நமக்கு போகும்போது அந்த உணவுகளெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே வந்துட்டு ஒவ்வொரு யானையோட பேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது கரும்பு, இது கொள்ளை வச்சு ஒரு சாப்பாடு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு, அது மேலே எல்லாம் இத்தனி வெல்லம் இத்தனி உப்பு வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு அது வந்துட்டு சாப்பிடுமா நல்லா. அதுக்கடுத்து எந்தெந்த யானைனால என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறலாம் போட்டிருந்தாங்க அந்த போர்டில். அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கிளிப்பிங்ஸில் வந்திருக்கும். இப்போ நம்ம அந்த யானைகளுக்கு ஃபீட் பண்ணுறதை நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு யானைக்கும் ஃபஸ்ட்டு அரிசி, அப்புறம் வந்துட்டு கொள்ளு தான் ஃபஸ்ட்டு தருவாங்க. கடைசியில் கரும்பு மற்றும் தேங்காய் தருவாங்க. ஏன்னா முதல்லையே கரும்பு தேங்காய் தந்தால் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க எங்கள்கிட்ட. இதெல்லாம் வந்துட்டு பாகன்கள் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊட்டி விட்ற மாதிரி ஊட்டி விட்றாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு யானைக்கும் ஊட்டி விட்றது நான் அப்படியே வீடியோவாக எடுத்திருக்கேன். அதுவும் அந்த பாகன்கள் மட்டும் போய் ஊட்டி விட்றாங்க. அது நல்லா செயின்லாம் போட்டு கட்டி நல்லா செக்யூராக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா யானைகளுக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு யானையாக மேய்ச்சலுக்காக கிளம்பிச்சு. ஒவ்வொரு யானையும் வெவ்வேறு இடத்துல மேய்ச்சலுக்கு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாகன்களும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க மெதுவாக. இந்த மாதிரி ஃபீடிங் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 8:30 அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கணும், அதாவது ஃபீடிங் கேம்பில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு யானைக்காக நம்ம மெதுவாக பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு 7 o'clock அங்கே மேலே இருக்கணும் அந்த வேனில் ஏறுறதுக்காக. இங்கே வரக்கு ஒரு 1/2 an hour அந்த மாதிரி ஆயிரும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே லைக் பட்டன் அமுத்திக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறக்கு அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், பாய்.